உமக்கு எல்லாம் தெரியுமே. ஆண்டவர் அனைத்தையும் அறிந்தவர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் அவருக்கு முற்றிலும் தெரிந்தவையே. பேதுரு தன்னை மறுதளிப்பார். யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான். சீடர்கள் எல்லாம் தன்னை விட்டு ஓடிப்போவார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரிந்ததே. அதனால் தான் ஆண்டவர் எச்சரிப்பார். அந்த எச்சரிக்கையை மீறித்தான் தவறுகள் நடந்தன. ஆண்டவர் பேதுருவோடு உரையாடும் பொழுது பேதுருவே பாறையே என்று அழைக்கவில்லை, மாறாக யோவானின் மகன் சீமோனை என்று அழைக்கிறார். விசுவாசத்தில் இயேசுவை முழு மனதோடு பின்பற்றுவதில் பாறையாக இல்லாமல் தவறிவிட்டார். பழைய மீன்பிடி தொழிலை செய்ய விரும்பும் சீமோனாக மாறிவிட்டார். நீ சீமோனாக இருக்கிறாயா அல்லது பேதுருவாக பாறையாக மாறுகிறாயா என கேட்கும் விதத்தில் என்னை அன்பு செய்கிறாயா என்று மும்முறை கேட்டு அழைத்தலில் உறுதிப்படுத்தி தன்னை பின்தொடர பணிக்கிறார். தன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஆண்டவருக்கு தெரியாததல்ல. அவரிடம் எதையும் மறைக்க இயலாதென்பதை உணர்ந்து சரணாகதி அடைகிறார். நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆண்டவருக்கு தெரியாதது அல்ல. அனைத்தையும் தெரிந்த ஆண்டவரிடத்திலே அனைத்தையும் ஒப்படைப்போம். நம் நோய், கஷ்டங்கள், கவலைகள், குடும்பத்தை வாட்டும் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம்.